எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட முறை ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கின்ற செயல், கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற காட்டு மிராண்டித்தனம். ஏன் இவ்வளவு விளக்கமாக நாம் பேச வேண்டி இருக்கிறது என்று கேட்டால், கடந்த அக்டோபர் மாதம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரிடம் சவுக்கு சங்கர் பிளாக்மெயில் செய்து மிரட்டி 2 லட்சம் ரூபாய் அபகரித்ததாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கரை இந்த டிசம்பர் மாதம் அவருடைய வீட்டிற்கு போய் அவருடைய வீட்டின் கதவை உடைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் கொடுத்த புகாரில் 2 மாதங்கள் தாமதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 2 மாதங்களாக காவல்துறை அந்த புகாரை விசாரித்துக் கொண்டிருந்ததா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. சவுக்கு சங்கரை முறைப்படி கைது செய்திருக்கலாம். முறைப்படி நீதிமன்ற சம்மனை கொண்டு போய் அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி அவர் மீது குற்றச்சாட்டை நிரூபித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் கவலை இல்லை. ஆனால் அடாவடித்தனமாக அவருடைய வீட்டின் கதவை உடைத்து அவரை கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம்? சவுக்கு சங்கர் ஒரு அந்நிய நாட்டிற்கு தப்பி செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குற்றவாளி இல்லை, அல்லது அவர் போதைப் பொருள் கடத்தினார் என்று எந்த ஒரு புகாரும் இல்லை, அல்லது அவர் கொலை செய்தார், கொள்ளையடித்தார், வழிப்பறியில் ஈடுபட்டார் என்று எந்த புகாரும் இல்லை. ஒரு தயாரிப்பாளர் 2 லட்சம் ரூபாய் அவரிடம் வாங்கியதாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் அவர் 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தால், அதற்கான சாட்சிகள் சான்று ஆவணங்கள் இருந்தால், அவர் மீது அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலே நிரூபித்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புகார் கொடுத்து 2 மாதங்கள் கழித்து சவுக்கு சங்கரை திட்டமிட்டு வீட்டின் கதவை உடைத்து கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் இது திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை. இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற செயல். இப்படிப்பட்ட செயலை ஆள்கின்ற திமுக அரசு செய்யலாமா? சென்னையில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளை இப்பொழுது சவுக்கு சங்கரை கைது செய்ததை போல அந்த கொலை குற்றச்சாட்டில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை இவ்வளவு வேகமாக திமுக அரசும் அவருடைய காவல்துறையும் கைது செய்யவில்லை. ஏன்? தமிழகத்தின் மாபெரும் அடையாளம், தமிழ் சமூகத்தில் ஒரு பெருங்குடி, கர்ம வீரர் காமராஜர், அப்பழுக்கில்லாமல் வாழ்ந்த ஒரு தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், நேர்மைக்கு பெயர் போனவர் என்று சொல்லப்பட்ட காமராஜர் அவர்களை பற்றி மிகவும் மோசமாக, அவதூறாக, அருவருக்கத்தக்க வகையில் பேசிய முக்தார் என்கின்ற ஒரு யூடியூபரை, அந்த ஒரு மோசடி பேர்வழியை ஏன் இன்று வரை திமுக அரசு கைது செய்யவில்லை? ஆனால் அவருக்கு திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்கிறது. இந்த முக்தார் விஜய் கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அந்த மாநாட்டில் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது விஜய் கட்சியின் தொண்டர்களே அவர்களை அடித்து துரத்தாத குறையாக முக்தாருக்கு விஜய் கட்சி மாநாட்டில் அனுமதி இல்லை என்று விரட்டிவிட்டார்கள். இந்த முக்தார் தன்னுடைய விளம்பரத்திற்காக, அவனுடைய ஊடக வியாபாரத்திற்காக திட்டமிட்டு தமிழகத்தின் ஒழுக்கமான தலைவர், நேர்மையான தலைவர், தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசுகின்ற பொழுது ஏன் அவர் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை? ஏன் முக்தாரை கைது செய்யவில்லை?
ஏன் அவரை சிறையில் அடைக்கவில்லை? ஏன் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழக அரசு தயக்கம் காட்டுகிறது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. கும்பகோணம் பட்டீஸ்வரம் பகுதியில் சக மாணவர்களே ஒரு மாணவனை கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கின்ற போதை பொருள் கடத்தலை திமுக அரசு முற்றிலும் ஒழிப்பதற்கு இப்படி ஆக்ரோஷமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் திமுக அரசை வரவேற்றிருக்கலாம், வாழ்த்தி இருக்கலாம், போற்றி இருக்கலாம், பாராட்டி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் திமுக அரசு செய்ய தவறுகிறது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியிலேயே மோதல் நடைபெறுகிறது. ஒரு மாணவனை சில மாணவர்கள் சேர்ந்து கொலை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு கல்விக்கூடங்களிலேயே கொலை வெறி கோர தாண்டவம் ஆடுகிறது. இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு திமுக அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டிருந்தால் திமுக அரசை பாராட்டி இருக்கலாம். ஆனால் ஒரு ஊடகவியலாளர், கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், ஒரு யூடியூபரை சர்வதேச பயங்கரவாதி ஓசாமா பின் லாடனை கைது செய்வதை போல சவுக்கு சங்கரை வீட்டின் கதவை உடைத்து கைது செய்யலாமா? கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க வேண்டும். அதாவது சவுக்கு சங்கர் வைக்கின்ற கருத்து உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தை வைக்கலாம். அதுவும் அந்த மாற்று கருத்தை ஆணித்தரமாக வைக்கலாம். அதற்கு ஜனநாயகத்தில் அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தக்கூடாது என்று சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு திமுக அரசு சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சட்டம் அவர் கையிலே இருக்கிறது, ஆட்சி அவர்கள் கையிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தால் எப்படிப்பட்ட தவறான நடவடிக்கையும் ஆட்சியும் காவல்துறையும் எடுக்கலாமா? இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடாதா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்பதற்கு சவுக்கு சங்கரை அடாவடித்தனமாக கைது செய்த இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் திமுக அரசுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, விமர்சனங்களை வைக்க கூடாது, கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க கூடாது என்று திமுக எதிர்பார்க்கிறதா? இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திய பொழுது எமர்ஜென்சி எதிர்த்து பேச்சுரிமைக்காக, எழுத்துரிமைக்காக போராடிய கட்சி திமுக என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களே பேச்சுரிமையை, எழுத்துரிமையை பறிக்கின்ற இந்த மோசமான நடவடிக்கையில் ஈடுபடலாமா? இவர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தலாமா என்று பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் பல ஊடகங்களும் இன்றைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திமுக அரசின் தரப்பிலிருந்து என்ன பதில் கிடைக்க போகிறது? அல்லது திமுக அரசு தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறதா? அல்லது இதை போன்ற சர்வாதிகார நடவடிக்கையில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வரப்போகின்ற தேர்தலில் பெரும் தோல்வியை சந்திக்க போகிறதா என்பதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.